மாதக் கடைசி நெருங்குகிறதா? வருமானம் போதுமானதாக இல்லையா என்ற கவலை உங்களை துரத்துகிறதா? கடன்கள், பிள்ளைகளின் படிப்புச் செலவு, எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற தன்மை, இந்த மாதிரி நிதிப் பிரச்சனைகள் உங்கள் நிம்மதியை கெடுத்து தூக்கமில்லாத இரவுகளைக் கொடுக்கிறதா? இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரக்கத் நிறைந்த பொக்கிஷத்தை நாம் தினமும் பயன்படுத்துகிறோமா? ஆம், வறுமையின் பயத்தைப் போக்கி வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதச் சூரா குர்ஆனில் இருக்கிறது. அதை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய மன நிம்மதியையும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையையும் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். நம்மில் பலருக்கும் பணத்தைப் பற்றிய கவலை என்பது ஒரு தீராத தலைவலி மாதிரிதான். தலையணையில் தலை வைத்ததும்தான். தீர்க்கப்படாத கடன்கள், ஏறிக்கொண்டே போகும் செலவுகள், வருமானத்தில் இருக்கிற நிச்சயமற்ற தன்மை என்று எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து மனதை குழப்ப ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்ற பயம், ஷைத்தான் நம் மனதில் ஊசலாட்டம் ஏற்படுத்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. அல்லாஹ் தான் ரஸ்ஸாக், உணவளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன் என்பதை நம்மை மறக்கச் செய்து நம்மை படைத்தவனை விட்டுவிட்டு காரணிகளின் பின்னால் ஓட வைக்கிறது. இந்த கவலைகளிலேயே மூழ்கி உண்மையான நிம்மதியை நாம் இழந்துவிடுகிறோம். உண்மையான நிம்மதி வெளி உலகத்திலிருந்து வருவதில்லை, அது நம் உள்ளத்திலிருந்து வரவேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தின் அமைதிக்கு இறைவனின் வார்த்தைகளை விடச் சிறந்த மருந்து வேறு என்ன இருக்க முடியும்? சூரத்துல் வாகியா, திருக்குரானின் 56வது அத்தியாயம். இந்த சூராவின் மிக முக்கியமான சிறப்பு இது வறுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதி வருகிறாரோ அவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது. இந்த ஹதீஸின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு அற்புதமான சம்பவம் நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களின் வாழ்வில் நடந்தது. அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது அப்போதைய கலீஃபா உஸ்மான் அவர்கள் சென்று, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை ஏதாவது நிர்ணயிக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு இப்னு மசூத், என் மகள்களுக்கு வறுமை ஏற்படும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நான் அவர்களை ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதுமாறு கட்டளையிட்டுள்ளேன். ஏனென்றால் யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாகியாவை ஓதுகிறாரோ அவரை வறுமை ஒருபோதும் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ்! ஒரு மாபெரும் நபித்தோழர் தன் மரணத் தருவாயில் கூட உலக சொத்துக்களை விட அல்லாஹ்வின் வார்த்தைகளின் மீது எவ்வளவு ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். சூரத்துல் வாகியா பொருளால் ஏற்படும் வறுமையை மட்டும் விரட்டுவதில்லை, அதைவிட ஆழமான ஒன்றான வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்ற பயத்தையே நம் உள்ளத்திலிருந்து அகற்றுகிறது. அது எப்படி சாத்தியம்? அல் வாகியா என்றாலே அந்த தவிர்க்க முடியாத நிகழ்வு, அதாவது மறுமை நாள் என்று பொருள். இந்த சூரா மறுமை நாளின் நிகழ்வுகளையும், அங்கு மக்கள் 3 கூட்டமாக பிரிக்கப்படுவதையும், சொர்க்கத்தின் இன்பங்களையும் நரகத்தின் வேதனைகளையும் மிகத் தத்ரூபமாக விவரிக்கிறது. இதை நாம் சிந்தித்து ஓதும்போது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது என்பது நம் மனதில் ஆழமாகப் பதிகிறது. நம்முடைய கவலைகள் அல்லாஹ்வின் மகத்தான ஆட்சிக்கு முன்னால் எவ்வளவு அற்பமானது என்பது நமக்கு புரிகிறது. உணவளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்ற முழுமையான நம்பிக்கை, தவக்குல், நம் இதயத்தில் பிறக்கிறது. இந்த உணர்வு நம் இதயத்தில் ஒருவிதமான தைரியத்தையும் ஒப்பற்ற அமைதியையும் ஏற்படுத்துகிறது. உண்மையான செல்வம் என்பது இதுதான். இந்த சூராவின் முழுமையான பலனை அடைய வேண்டும் என்றால் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு மறுநாள் விட்டுவிடுவதில் முழுமையான பலன் கிடைக்காது. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கடினமாகத் தெரியலாம். வேலைப்பளு, சோர்வு காரணமாக சில நாள் மறக்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு இதை எளிதாக்குவான். ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு முன் அல்லாஹ் அருளிய இந்த பரக்கத் நிறைந்த அத்தியாயத்தை ஓதுங்கள். உங்கள் முயற்சியுடன் இந்த ஆன்மீக வழக்கத்தையும் இணைத்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதை நீங்களே உணர்வீர்கள். மகத்துவம் நிறைந்த துல்ஹஜ் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளம் இன்னும் தீராத கவலைகளாலும் நிறைவேறாத தேவைகளாலும் பாரமாக இருக்கிறதா? என் துஆக்கள் எப்போதுதான் ஏற்கப்படும்
என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இந்த வீடியோவின் முடிவில் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இந்த நாட்களில் உங்கள் கஷ்டங்களை இலகுவாக்கி உங்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட உதவக்கூடிய மிக எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமலை தெரிந்து கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சிலருக்கு தீராத கடன், சிலருக்கு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த ஆதங்கம், இன்னும் சிலருக்கோ உடல்நலக் குறைவு, மன அமைதியின்மை, திருமணத் தடை, தகுதியான ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், என் கஷ்டத்தை நீக்கு. யா அல்லாஹ், என் தேவையை நிறைவேற்று என்று கண்ணீரோடு கேட்கிறோம். ஆனால் சில சமயம் நமது துஆக்கள் தாமதமாகும் போது ஷைத்தான் நம் மனதில் சோர்வையும் விரக்தியையும் விதைக்கப் பார்க்கிறான். இவ்வளவு கேட்டும் நடக்கவில்லையே என்ற எண்ணத்தை மெல்ல உள்ளே திணிக்கிறான். இப்படிப்பட்ட மனநிலையில்தான் பலர் தவறான வழிகளில் தீர்வை தேடத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி ஒருபோதும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். அவனுக்குத் தெரியும், நிச்சயம் அல்லாஹ் தன் பிரார்த்தனையை கேட்கிறான் என்று. ஒருவேளை அந்த துஆவை அங்கீகரிக்க அல்லாஹ் ஒரு சிறந்த நேரத்தை, ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். இப்போது கேள்வி இதுதான்: அந்த துஆக்கள் வேகமாக அங்கீகரிக்கப்பட, நம்முடைய கவலைகள் எனும் பனிப்பாறையை உருக்க நாம் செய்ய வேண்டிய அந்த மிக சக்தி வாய்ந்த அமல் என்ன? அதுதான் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. ஸலவாத் சொல்வதற்கும் கவலைகள் நீங்குவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஸலவாத் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறுங்கள். சற்று யோசித்துப் பாருங்கள். அகிலங்களைப் படைத்த அல்லாஹ் தன் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறான். அவனது வானவர்கள் ஸலவாத் சொல்கிறார்கள். அதே செயலைச் செய்யும்படி நமக்கும் கட்டளையிடுகிறான். அப்படியென்றால் இது எவ்வளவு உயர்வான ஒரு அமலாக இருக்க வேண்டும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இறைவா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். இறைவா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத், அபிவிருத்தி செய்ததைப் போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய்.